ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ரேப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஒன்று பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டு வச்சு நம்ம நாடா வச்சு நம்ம ரேப் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்கிங் டேப் வச்சு நம்ம ரேப் பண்ணுறது. நான் வந்து சின்ன சைஸில் வந்து நான் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து 18 இன்ச் ஃப்ரேமில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ வீடியோக்காக நான் பெருசு பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். இந்த மாஸ்கிங் டேப் வந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த 2 லேயர்லையுமே நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும். 2 ஃப்ரேம்லேயும் நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நாடாக சுற்றுனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லேயரில் மட்டும் தான் சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்க்ரூ வந்து டைட் பண்ண முடியாது. இது பார்த்திங்க அப்படின்னா 2 இதுலேயும் நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு டேமேஜும் ஆகாது, உங்களுக்கு கிளாத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே விட்டு ஒன்று லேயராக பண்ணாமல் மேலே வரக்கூடாது. ஓகேவா? மேலே வராமல் ஜிக்ஸாக்காக நான் நீங்கள் சைடாகவும் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் ரேப் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப வரக்கூடாது, லைட்டாக வரலாம். ஓகேவா? அது இந்த மாதிரி கிராஸாக ரேப் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட ரேப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கிராஸாக ரேப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயுமே வந்து மேலே ஓவர்லேப் ஆகாமல் உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக ரேப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரேப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று ரேப் பண்ணக்கூடாது. எங்கே முடியுதோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த சைடு கொண்டு வரேன், நான் உள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி வெளியே கொண்டு வரணும். நீங்கள் வீடியோ பார்த்தாலே புரியும் நான் எப்படி ரேப் பண்ணுறேன்னு. இது வந்து எல்லா சைஸ்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த சைஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டேப் வந்து பெருசு வாங்காதீங்க. ஒரு 1 இன்ச்சு வாங்கினாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அது பத்தும். அந்த சைஸ் சொல்கிறேன். இதோட சின்ன சைஸும் இருக்குது டேப்பு, இதோட பெரிய சைஸும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சைஸ் 1 இன்ச்சு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரேப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் ரேப் பண்ணி கொண்டு வரேன். ஸோ நீங்கள் எதனால் நம்ம ரேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரேப்பிங் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த உட்டன் ஃப்ரேமில் போடுறதுல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டைட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்படியே கிளாத் போட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில அந்த இடத்துல ஒரு மாதிரி நூல் வந்து நீங்கிடும். அது வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு என்னது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான், ஸோ கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து ரேப்பிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ண சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்து வராது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் வரும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரேப் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாத் இப்போ இது வந்து 2மே உட்டன் ஃப்ரேமாக இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம கிளாத் வச்சு நம்ம வந்து இழுக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா கிளாத் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். சில இதெல்லாம் வந்து சாரியில் வர ப்ளவுஸ்லாம் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரேப்பிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே இருக்க லேயர் வந்து இந்த மாதிரி சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ போடுவோம்ல, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே ஓவர்லேப் ஆகாமல் நான் ரேப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரேப்பிங் எதனால் மெயின் ரீசன் அப்படின்னா கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரேப்பிங் பண்ணணும். ஏன்னா பிகினர்ஸாக சொல்ல நிறைய பேர் வந்து ரேப் பண்ணாமல் அப்படியே போட்டுடுவீங்க. ஸோ அப்போ வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். நம்ம மோஸ்ட்லி சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். சில்க் த்ரெட் கிளாத், சில்க் காட்டன் அதில் தான் பண்ணுவோம். அந்த கிளாத் அது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரேப் பண்ணுறோம். இந்த மாதிரி பொறுமையாக ரேப் பண்ணிக்கோங்க. 18 இன்ச் ஃப்ரேமில் தான் ரேப் பண்ணணும். நீங்கள் நாடாவாக ரேப் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஒரு லேயர் மட்டும் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 லேயர் ரேப் பண்ண சொல்ல மேலே ஸ்க்ரூ போட சொல்ல உங்களால் டைட் பண்ண முடியாது ரொம்ப. ஸோ அதுக்காக இந்த மாஸ்கிங் டேப் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக டைட் பண்ண முடியும். ஸ்க்ரூவுமே வந்து உங்களுக்கு ஆகாது. ஃபுல்லாக ஸ்க்ரூ வந்து டைட் பண்ண முடியும். நீங்கள் வந்து நாடாக இருக்குல்ல, அதை நீங்கள் ரேப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து அந்தளவுக்கு டைட் பண்ண முடியாது. அப்போ வந்து கிளாத் வந்து லூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ரேப் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரேப்பிங். ஸோ இந்த ரேப் பண்ணுறதுல ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எண்டு கொண்டு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு 2 லேயருமே வந்து நான்
ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து வீடியோக்காக சின்னதாக காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 18 இன்ச்சில் வந்து நான் ரேப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதே ரேப்பிங் தான், ஆனால் இதில் மட்டும் பெருசாக வரும். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டேப் வாங்கினீங்க அப்படின்னாலே 2 ஃப்ரேமுக்கே நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணிக்கோங்க.